ஜூலை 25ஆம் தேதி வெளியான தலைவன் தலைவி படம் இதுவரை 100 கோடி ரூபாய் வசூல் செஞ்சு அசத்தியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 75 கோடி ரூபாயை கடந்து வசூல் சாதனையை படைச்சிருக்கு. இதேபோல ஆகஸ்ட் 14ஆம் தேதி தியேட்டருக்கு வந்த கூலி படம் பாக்ஸ் ஆபீஸில் சக்க போட்டுட்டு வருது. தமிழ்நாட்டில் 150 கோடி ரூபாயும் உலக அளவில் 550 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சு ரஜினி ரசிகர்களை மட்டுமில்லாம திரையுலகையே அசர வச்சிருக்கு. ஆகஸ்ட் மாசத்துல மட்டும் 28 படங்கள் வெளியான நிலையில 2025 ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையில 180 படங்கள் திரைக்கு வந்திருக்கு. இது கடந்த ஆண்டை விட அதிகம். இதுல மதகஜராஜா, டிராகன், குடும்பஸ்தன், 11, DNA, கூலி என 19 படங்கள் தான் நிலைச்சு நின்று இருக்கு. இதோட வெற்றி வீதம் வெறும் 11% மட்டுமே. கூலி, தலைவன் தலைவி வசூல் வேட்டையினால இந்த ஆண்டோட ஆகஸ்ட் மாசம் தமிழ் சினிமாவுக்கு மறக்க முடியாத மாசமா அமைஞ்சிருக்கு. நடிகை தேவயானி இயக்கிய குறும்படத்திற்கு கொல்கத்தா திரைப்பட விழாவில் 3 விருதுகள் கிடைத்துள்ளது. கடந்த 30 ஆண்டுகளாக பல்வேறு மொழிகளில் நடிகை தேவயானி நடித்துள்ளார். இந்நிலையில் இவர் பெண் குழந்தைகளின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் கதை எழுதி தயாரித்து இயக்கியுள்ள குறும்படம் கைக்குட்டை ராணி. கொல்கத்தா திரைப்பட விழாவில் இக்குறும்படத்தின் சிறந்த இசைக்கான விருது இளையராஜாவுக்கும் சிறந்த பாடகருக்கான விருது ஸ்வேதா மோகனுக்கும் கிடைத்துள்ளது. மேலும் சிறந்த போஸ்டர் வடிவமைப்புக்கான விருதையும் இக்குறும்படம் பெற்றுள்ளது. இந்த விருதுகளை படக்குழுவினர் சார்பாக நடிகை தேவயானி பெற்றுக்கொண்டார். மத்திய அமெரிக்க நாடான எல் சால்வடாரில் பாரம்பரிய எரிப்பந்து வீசும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 130வது ஆண்டாக நடைபெற்ற இந்த விழாவில் நெஜாபா நகரில் இளைஞர்கள் 2 குழுக்களாக பிரிந்து பெட்ரோல் டீசலில் நனைக்கப்பட்ட துணிகளை பந்தாக சுற்றி தீ வைத்து ஒருவருக்கொருவர் வீசிக்கொண்டனர். அந்நாட்டில் கடந்த 1658ஆம் ஆண்டு எரிமலை வெடித்ததை நினைவு கூறும் வகையில் இந்த திருவிழா நடத்தப்படுகிறது. அங்கு வாழ்ந்த ஜெரோனிமோ என்ற துறவி சாத்தானுடன் நெருப்பு பந்துகளை கொண்டு சண்டையிட்ட போது எரிமலையில் இருந்து நெருப்பு குழம்பு வந்ததாக உள்ளூர் மக்கள் நம்புகிறார்கள். இதன் காரணமாக அங்கு ஆண்டுதோறும் எரிபந்து திருவிழா நடத்தப்படுகிறது. ஐரோப்பாவின் மிகப்பெரிய எரிமலையான எட்னா எரிமலையின் ஆபத்தான அழகை ரசிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் பலரும் அங்கு குவிந்து வரும் நிலையில் சில அறிவுறுத்தல்களை மீட்புக் குழுவினர் வழங்கியுள்ளனர். தீப்பிழம்புகளை வெளியேற்றி வரும் எட்னா எரிமலையிலிருந்து குறைந்தது 50 மீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும் என்ற விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்ய மீட்புக் குழுவினர் தொடர்ந்து அங்கு பணியாற்றி வருகின்றனர். செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.